தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 65, இறை திருவசனம் 18. இதோ, நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கண்ணீர் துடைத்திடுவார், கரங்கள் பற்றி நடத்திடுவார். கண்ணீர் துடைத்திடுவார், கரங்கள் பற்றி நடத்திடுவார். அழைக்கின்ற பக்தர் குரலினை கேட்டு ஆசீர்கள் அளித்திடுவார். அழைக்கின்ற பக்தர் குரலினை கேட்டு ஆசீர்கள் அளித்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. எங்கே 2-3 பேர் என் நாமத்து நிமித்தம் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கூறிய வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் காலையில் இருந்த நேரம் வரை நாங்கள் உமது பிரசன்னத்தில் இருந்தோம். உமது வார்த்தையை கேட்டோம். உமது திவ்ய உடலை உணவாக உட்கொண்டோம். அனைத்திற்கும் அச்சாரமாக ஆதி காரணமாக இருந்து எங்களை காத்து ரட்சித்து வந்த ஆண்டவரே, உம்மை நெஞ்சார வாழ்த்தி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம். இதோ பொது காலத்தின் 33வது ஞாயிறில் நாங்கள் இந்த வருடத்தின் இறுதியில் உமது பிறப்புக்காக தயாரிக்கின்ற நாட்களில் இருக்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட உமது அருளாசீர் எங்களுக்கு நிறைவை நோக்கி எதிர்நோக்கை நோக்கி அழைத்து சென்றது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி அன்பு தெய்வமே, இந்த இரவு நேரத்திலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று கூறுகிறீரே தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம், தட்டுகிறோம், தேடுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம், கண்டடைகின்றோம். நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நீர் திறக்கப்படுகிறது உமது வார்த்தையின் வழியாக. நன்றி செலுத்துகின்றோம். உமது வார்த்தையை ஏற்று நம்பிக்கையுடன் வாழ்ந்த ஆபிரகாமை போல ஆண்டவரே, உமது வார்த்தையை ஏற்று
தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரியாளை போல இதோ நாங்களும் உமது வார்த்தையை வாசிப்பதோடு இருந்து போகாது, அதை வாழ்வாக்கி 30, 60, 100 மடங்கு பலன் தருபவர்களாக, உமக்கு உகந்தவர்களாக, இறை நம்பிக்கையிலே தளர்ந்திடாது பாறை மீது கட்டப்பட்ட வீட்டை போல விசுவாசத்தில் உறுதியோடு இறை அன்பை எங்களது வாழ்விலே பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்திட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உமது ஆசீரை தர வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தகப்பன. அப்பா தந்தையை இறைவா, இதோ எம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் தன்னலமின்றி பொதுநல நோக்கோடு மக்களுக்கு தேவையான பல நல்ல வளர்ச்சி பணிகளை செய்திட, உண்மையுடனும் நேர்மையுடனும் நீதியுடனும் செயல்பட, லஞ்ச ஊழலுற்ற நிர்வாகத்தினை பின் மறந்து வறுமை ஏழ்மையில் துயரும் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை செய்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து மக்கள் வாழ்வை வளம்பெறச் செய்ய அவர்களுக்கு பரந்த தன்னலமற்ற உள்ளத்தினை நீ தந்தரள வேண்டுமாய் அவர்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜாதி மத இனவெறியால் இன்று பல வன்முறைகளும் தீவிரவாதங்களும் மேலோங்கி குண்டுவெடிப்புகளும் கொலை கொள்ளைகளும் மக்களின் வாழ்வில் நிம்மதியற்ற நிலையை உருவாக்கி வருகின்ற இந்த உலகில் தவறான அத்தகைய நிலைகள் மாறிடவும், மறைந்து மறுத்து போன மனிதநேய பண்புகள் இதோ இந்த உலகில வாழுகின்ற மக்களிடையே மலர்ந்திடவும், உமது அமைதி உலகிலே எங்கும் நிறைந்திடவும் உமது அருளால் காத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவா, தீராத பல்வேறு உடலுள்ள நோயினால் துன்புறுகின்ற நோயாளிகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரஜா, அற்புதங்களின் நாயகனே, அதிசயங்கள் செய்பவர, அவர்கள் வாழ்விலே செய்த பாவங்களை உமது பேரன்பினால் பேரிரக்கத்தினால் மன்னித்து அவர்களின் நோய்களை குணமாக்கி பரிபூரண சுகம் தந்து உமது அற்புதங்களையும் அதிசயங்களையும் உணர்ந்து இறை விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக, உமக்கு தம் வாழ்வில் என்றும் நன்றியறிந்த மக்களாக, உமக்கு நல் சாட்சிகளாக வாழ்ந்திடக்கூடிய நல்ல இதயத்தை இதோ பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ தந்தருள வேண்டும் என்று உம்மிடத்தில் தாழ்மையோடு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பண்ண. இதோ நான் புதியன செய்கிறேன் என்று கூறியவர எங்கள் வாழ்வில் நீர் புதிய புதிய காரியங்களை செய்து வருகிறீர். அதற்கு நாங்கள் தடையாக இருக்கின்ற எங்கள் பாவ பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமான இரவாக அமையும். காலையிலே புது தெம்போடு எழ உமது அருளிரக்கம் எங்களை தாங்குகின்ற இரவாக மாறும் என்ற நம்பிக்கையில் அகிலத்தில் உள்ள அனைவரையும் சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எம் ஜெபத்தை ஏற்று இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தி அருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.